சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 3 திமுக மாஜி அமைச்சர்களுக்கு சிறை தண்டனை. கடந்த திமுக அமைச்சரவையில் செல்வாக்கின் மூலம் வலம் வந்த 3 மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்களை குறிவகித்து வழக்குகளை வலுப்படுத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முதல்வர் விஜய் கிரீன் சிக்னல் கொடுத்ததா சொல்லப்படுது. தமிழகத்தில் சுமார் 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உடைப்பதற்காக கடந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். கடந்த மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவில் 108 இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையோட கட்சியாக உருவெடுத்தாங்க தாவேகா. காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள் மற்றும் IUML போன்ற கட்சிகளின் ஆதரவோடு மே 13 அன்று சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபித்தார். அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா மே 21 அன்று 23 புதிய அமைச்சர்களோட தனது அமைச்சரவையை விரிவுபடுத்தி முழு வீச்சில் ஆட்சியை தொடங்கியிருக்காரு முதல்வர் விஜய். மேலும் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே கோட்டையில் கோப்புகள் வேகமாக நகர தொடங்கியிருக்கு. மேலும் கடந்த திமுக ஆட்சியில் நடந்ததா சொல்லப்படும் முறைகேடுகள், ஊழல் புகார்கள் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகள் மீதான விசாரணையை தீவிரப்படுத்த முதல்வர் விஜய் உள்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளதா தலைமை செயலக வட்டாரங்கள் தற்போது தெரிவிக்கின்றாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்களின் போதே ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் என்பதை முதன்மை முழக்கமாக முன்வச்சிருந்தாரு விஜய். தற்போது அதனை செயல்படுத்த திட்டமிட்டிருக்காரு. கடந்த திமுக அமைச்சரவையில் செல்வாக்குடன் வலம் வந்த 3 மிக முக்கியமான அமைச்சர்களை குறிவைத்து வழக்குகளை வலுப்படுத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறாராம் நம்ம விஜய். திமுகவோட மிக முக்கிய மூத்த தலைவர்களும் கடந்த ஆட்சியில் அதிக அதிகாரம் கொண்ட துறைகளை கையாண்டவர்களாகவும் இருந்த இந்த 3 முன்னாள் அமைச்சர்கள் மீதான பழைய புகார்கள், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் மற்றும் துறை சார்ந்த டெண்டர் முறைகேடுகள் தொடர்பாக ஆவணங்களை தற்போது மறு ஆய்வு செய்யப்பட்டு வருதாம். தலைநகர அரசியல் வட்டாரங்களில் கசியும் தகவல் படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த 3 முக்கிய புள்ளிகள் மீது முதற்கட்டமாக ஆக்ஷன் பாயலாம் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேற்கு மண்டலத்தில் முக்கிய புள்ளியாக இருந்தவர் யாரு? அதாவது கடந்த ஆட்சியில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு போன்ற முக்கிய துறையை கையாண்ட ஏற்கனவே மத்திய முகமைகளின் பிடியில் சிக்கிய கோவையின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் டெல்டா மற்றும் மத்திய மாவட்டங்களின் முகமாக விளங்கிய மூத்த தலைவர் ஒருத்தருமா. அதாவது நகராட்சி நிர்வாகத்துறை அதை கையாண்ட டெண்டர் ஒதுக்கீட்டில் பல்வேறு புகார்களை எதிர்கொண்ட முக்கிய புள்ளியில் ஒருத்தர் என சொல்லப்படுது. நான் சொல்லும் போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. வட தமிழகத்தின் செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சரும் ஒருத்தராம். அதாவது உயர்கல்வித்துறை அல்லது பொதுப்பணித்துறையை கையாண்டு சமீப காலமாகவே பல்வேறு சட்ட சிக்கல்ல சிக்கி தவித்து வரும் ஒரு மூத்த திமுக தலைவர் என்று சொல்லப்படுது. இந்த 3 பேர் மீது போதிய ஆதாரங்களை திரட்டி சட்ட ரீதியான எவ்வித முகாந்திரமும் இல்லாம நழுவாதபடி வழக்குகளை நீதிமன்றத்தில் நிறுத்த முதல்வர் விஜய் தரப்பு தீவிரமா தற்போது இறங்கியிருக்காங்களாம். இதற்காக தனி சட்ட நிபுணர்கள் குழுவும் அமைக்கப்பட்டு ஆலோசனையும் பெற்றுட்டு வராராம் விஜய். திமுகவோட முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைஞ்சார். கட்சி தற்போது 59 இடங்கள்ல எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கு. தாவேக அரசின் இந்த அதிரடி நடவடிக்கை திமுகவினரை கடும் அதிர்ச்சியில உள்ளாக்கியிருக்கு. இந்த விவகாரம் குறித்து திமுக தரப்புல இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. மக்கள் மத்தியில தங்களை காட்டிக்கொள்ளவே இந்த புதிய அரசு இந்த மிரட்டல் அரசியலை விடுது. இதனை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்று முணுமுணுப்போட கேட்க தொடங்கிட்டாங்க. மறுபுறம் அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பிறகு முதல்வர் விஜய் எடுக்கும் இந்த அதிரடி முடிவுகள் அவர் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறிய ஊழலுக்கு எதிரான ஆக்ஷன் என்பதன் தொடக்க புள்ளி என்றே தாவேகா தொண்டர்கள் கொண்டாடிட்டு வராங்க. வரும் நாட்களிலேயே இந்த வழக்குகளின் வேகம் மற்றும் கைது நடவடிக்கை குறித்த அதிகாரப்பூர்வமான முழுமையான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். அதனால தமிழக அரசியல் களம் தற்போதே அனல் பறக்க தொடங்கிடுச்சு.
அதைத் தொடர்ந்து மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் நடந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏவுமான அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு தொடர அனுமதி கோரி அமலாக்கத்துறை சார்பில் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கான். இதனால் அனிதா ராதாகிருஷ்ணனும் சிக்கல்ல சிக்கியிருக்கார். அதாவது திமுகவோட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அமைச்சரவையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பறிகொடுத்துள்ளது. இருப்பினும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீண்டும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தார். அப்போது வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்ததா அனிதா ராதாகிருஷ்ணன் மீது கடந்த 2013ஆம் ஆண்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு ஒன்றை செஞ்சிருந்தாங்க. இதான வழக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதா சொல்லப்படுது. இதனால தான் அமலாக்கத்துறை விசாரணைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. இந்நிலையில தான் அமலாக்கத்துறை வழக்கு தொடர அனுமதி கோரி கடந்த மார்ச் மாதம் தலைமை செயலருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அனுமதி வழங்கப்படலை. இதனால் மீண்டும் இப்போது கடிதம் எழுதப்பட்டிருக்கான். அதன்படி இந்த கடிதம் இன்று தமிழக தலைமை செயலாளர் சாய்குமாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 4 பக்கங்களை கொண்ட கடிதம் எழுதப்பட்டிருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் அரசு வழக்கு தொடர்வது பற்றி முடிவெடுக்காவிட்டா இந்திய நாகரிக பாதுகாப்பு சன்ஹிதா சட்ட பிரிவின் கீழ் நீதிமன்றத்தை அணுக முடியும். அதோடு மாநில அரசு 120 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒப்புதல் அளித்து விட்டதாக கருதப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா விஜய் இதற்கு அனுமதி அளிப்பார் என்றுதான் சொல்லப்படுது. திமுகவில் உள்ள ஊழல் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் கதி கலங்கி போயிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் கோவை மாநகரத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம். இது தொடர்பாக விஜய் மீது பல்வேறு அதிரடி குற்றச்சாட்டுகளை திமுக வைத்து கொண்டுதான் வருகிறார்கள். விஜய் வந்த இந்த 15 நாட்களில் தொடர்ந்து அசம்பாவிதங்களும் மக்கள் ஏண்டா விஜய்க்கு ஓட்டு போட்டோம் என சொல்லும் அளவுக்கு மாறிவிட்டதாக தவேகா மீது குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் என்னதான் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக சதிகளை செய்தாலும் விஜயின் போக்கு என்பது நேர்மையாகவே உள்ளது. திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சிறைவாசம் செல்வது உறுதியாகிவிட்டது. விஜயின் இந்த அதிரடி கிளீனிங் ப்ராசஸ் இனியும் தொடரும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி இனி யார் சிறைக்கு சென்றாலும் சரி யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. தொடர்ந்து திமுக தோல்வி என்பது நிரந்தரமானது கிடையாது. நாம் வெற்றி பெற்றவுடன் விஜயை இல்லாமல் செய்துவிடலாம் என கூறியதாக தகவல்கள் போய்கொண்டிருக்கு. ஆனாலும் திமுக இனி எழவே முடியாது. உதயநிதி ஸ்டாலினும் படம் நடிக்க சென்று விட்டார் என தற்போது தகவல் வேகமாக பரவி வருகிறது.